அடுத்தது நம்ம பார்க்க போகிறது தேர்ட் கொஸ்டின். when the positive integers a, b and c are divided by 13 by the respective remainders are 9, 7, 10. Find the remainder when a plus 2a plus 3c is divided by 30. அதாவது ஏபிசின்னு 3 பாசிட்டிவ் இன்டீஜரு ஒன்றையும் 13 டிவைட் பண்ணும்போது ஏயை 13 டிவைட் பண்ணால் 9 ரிமைண்டர், பியை 13 டிவைட் பண்ணால் 7 ரிமைண்டர், சியை 13 டிவைட் பண்ணால் 10 ரிமைண்டர். இப்படிப்பட்ட இந்த நம்பரை இந்த ஃபார்மேட்டில் ஆட் பண்ணால் அது 13 டிவைட் ஆகுமா அப்படின்னு தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு அந்த பாசிட்டிவ் இன்டீஜர் ஃபஸ்ட்டு எடுக்கிறேன். இப்போ பாசிட்டிவ் இன்டீஜர் அப்படின்றப்ப தேர்ட் கொஸ்டின் ஏ ஈக்குவல் டு கண்டிப்பாக 13 டிவைட் பண்ணுவோம். டிவைட் பண்ணும்போது என்ன வருது, 9 ரிமைண்டர். அப்போ 9 நான் ஆட் பண்ணேன் அப்படின்னா அதுதான் ஏ. கரெக்டாக? ஸோ ஏன்ற இன்டீஜர் இந்த ஃபார்மேட்டில் தான் வரும். என்னென்னா 13 டிவைட் ஆகும், ஆனால் டிவைட் ஆகும்போது 9 ரிமைண்டர் கிடைக்கும்னாங்க. ஸோ அப்போ 13 டிவைட் ஆகும், பட் மல்டிபிள்ஸ் ஆஃப் 13 தான், என்னன்னு தெரியாது, அதனால் கேன்னு போட்டிருக்கேன். ப்ளஸ் 9. ஓகேங்களா? இப்போ போட்டிங்கன்னா டிவைட் பண்ணிங்கன்னா இதெல்லாம் 13 டிவைட் ஆயிரும், ரிமைண்டர் வந்து 9 வரும். ஸோ அதே ஃபார்மேட்டில் பிக்கு எழுதுகிறேன் 13m ப்ளஸ் என்ன ரிமைண்டர் சொன்னால் 7. சிக்கு என்ன எழுதுகிறேன் 13n, ரிமைண்டர் 10 கொடுத்தான். 13 டிவைட் பண்ணும்போது சியை ரிமைண்டர் 10 கிடைக்கும். ஸோ இதை நான் எழுதி முடிச்சிட்டேன். ஸோ இதுக்கு அப்புறமா நான் என்ன எழுத போகிறேன், அவங்க கேட்டிருக்க ஃபார்மேட் ஏ ப்ளஸ் 2b ப்ளஸ் 3c இந்த ஃபார்மேட்டில் ஆட் பண்ணால் 13 டிவைட் ஆகுமா அப்படின்னு கேட்டிருக்கான். ஸோ ஃபஸ்ட்டு ஏவை எடுக்கிறேன். 13k plus 9, 2 into b, 13m plus 7, 3 into c, 13n plus 10. ஓகேங்களா? ஸோ 13k plus 9, 2 into 13, 26m plus 2 into 7, 14, 3 into 13, 39n plus 30. ஸோ இப்போ இந்த kmn ஃபுல்லாக காமனாக வெளியில் எடுக்கிறேன் அப்படின்னா 13k 2m. ஓகேங்களா? 13ல் 2m தான் ப்ளஸ் 3n. ஓகேங்களா? ஸோ இப்போ 13 இந்த டேர்ம் இந்த டேர்ம் இந்த டேர்ம் இது மூணுலேயும் 13 வெளியே எடுத்து ரிமைனிங் ஃபுல்லாக ஆட் பண்ணிட்டேன். ஸோ அடுத்து இருக்கக்கூடிய நம்பர்ஸ் ஃபுல்லாக ஆட் பண்ணுங்கள். 9 ப்ளஸ் 14 ப்ளஸ் 30, 13k ப்ளஸ் 2m ப்ளஸ் 3n ப்ளஸ் இதெல்லாம் ஆட் பண்ணுங்கள். 30 ப்ளஸ் 14 44, 44 ப்ளஸ் 9 53. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு தெரியும் இந்த 13 மல்டிபிள் பண்ணக்கூடிய எந்த ஒரு நம்பரும் கண்டிப்பாக 13 டிவைட் ஆகும்ட்டு. ஸோ இதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ 53 13 டிவைட் ஆகுமா அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ 53 அப்படின்னு போட்டிங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதம் தான். யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதத்தை படி போட்டிங்க அப்படின்னா 53 ஈக்குவல் டு 13 இன்ட்டு ஹவு மெனி 13s வரும். 15க்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு 4 13s வரும். ஓகேங்களா? 4 13 போட்டு பார்த்தீங்கன்னா 52, ரிமைண்டர் 0. ஸோ அப்போ 13 4 டைம்ஸ் இருக்குது, ரிமைண்டர் வந்து என்ன இருக்குது, சரி 13 வந்து 4 டைம்ஸ் போட்டோம்னா ரிமைண்டர் வந்து கண்டிப்பாக ஒரு 1 வரும். ஓகேங்களா? ஏன்னா 52 தான் வரும். ஸோ அப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு நான் என்ன பண்ணுறேன், இந்த 13 இந்த சைடு கொண்டு போயிட்டு இந்த 1 இங்கே கொண்டு வரேன். ஸோ அப்போ 13ல் ஹவு மெனி ஒன்ஸு 13 ஒன்ஸு ப்ளஸ் 0. ஸோ ரிமைண்டர் 0 வந்துருச்சு அப்படின்னா அப்போ முன்னாடி இருக்கிறது தான் ஹச்சிசிஎஃப். சரிங்களா? ஸோ ஹச்சிசிஎஃப் இப்போ நம்மளுக்கு கேட்கல, 13 டிவைட் ஆகுமான்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ 13 டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 0. ஸோ கண்டிப்பாக 53யுமே என்னது 13 டிவைட் பண்ணணும். ஓகேங்களா? ஆனால் ரிமைண்டர் 1 வரும். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்மெட்டு தான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய கடைசி ஃபார்மெட். ஓகேங்களா? இது கூட தேவையில்லை. ஈக்குவல் டிவிஷன் அப்படி நம்ம ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிக்க தான் இது தேவை. ஆனால் நம்ம இங்கே வந்து என்னது 13 டிவைட் ஆகுமா 53 தான் பார்த்தோம். ஸோ 53 13 போட்டால் 4 டைம்ஸ் போட்டால் 52 தான், ரிமைண்டர் 1 வரும். ஸோ அப்போ 53 வந்து கண்டிப்பாக ரிமைண்டர் 1 வரும். தேர்ஃபோர் அவங்க கொடுத்துருக்க கொஸ்டின் மேலே கொஸ்டின் அப்படியே எடுத்து எழுதலாம். Find the remainder when is divided by 13. Therefore 1 is the remainder. போதும், இதோட முடிச்சுக்கலாம். ஓகேங்களா? இல்லை அப்படின்னா நீங்கள் சென்டென்ஸ் மேக் பண்ணி பழகிருக்கீங்க அப்படின்னா அந்த கொஸ்டினில் இருக்கக்கூடிய சென்டென்ஸை அப்படியே எழுதலாம். என்ன எழுதுகிறேன், எந்த மாதிரி எழுதுகிறோம்னா the remainder 1 when a plus 2b plus 3c is divided by 13. ஓகேங்களா? அந்த மாதிரி சென்டென்ஸை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் 4th சம்மு.
சாரி, நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஃபோர்த்து சம்மு, இது தேர்டு சம். ஓகேங்களா? Fourth sum, show that 107 is of the form 4q plus 3 for any positive integer q. பாசிட்டிவ் கிடையாது, ஃபார் எனி இன்டிஜர் q. ஸோ க்யூக்கு என்ன வேல்யூ போட்டால் வரும், இந்த ஃபார்மெட்டில் நம்ம கொண்டு வர முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை நான் அப்படியே 107 யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதம் படி நான் எழுத போகிறேன். ஓகேங்களா? ஸோ 107 யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதம் படி எழுதணும். அவன் கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்கான், கொஸ்டின் மட்டும்தான் நான் எழுதுறேன். 4k + 3 அப்படின்ற ஃபார்மெட்டில் எழுத சொல்லியிருக்கான். ஸோ இப்போ எழுதுங்க, 107 ஈக்குவல் டு 4 கண்டிப்பாக இருக்கணும். ஸோ மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 தான். 4ன்னு போட்டோம் அப்படின்னா கோசன் என்ன வரும், ரிமைண்டர் என்ன வரும். ஓகேங்களா? ஸோ 107 போட்டிங்கன்னா 4 டேபிளில் போட்டிங்கன்னா 2 4s are 8, 27, 7 6 4s are 24, ரிமைண்டர் 3. அப்போ இங்கே என்ன வரும், 26, ரிமைண்டர் 3. ஓகேங்களா? ஸோ யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதம் நான் எழுதிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவோம், இந்த 26 இங்கே கொண்டு வந்துடுவோமா? ஆனால் கொண்டு வரலாம். அவன் என்ன கேட்டிருக்கான், மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 போட்டு q + 3 போட்டான். ஸோ 3k வந்துருச்சு, 4க்கு வந்துருச்சு. அப்போ q ஈக்குவல் டு 26. இவ்வளோ தான் அவன் கேட்டிருக்கான். ஃபார் எனி இன்டிஜர் அப்படின்னு கேட்டிருக்கான். ஃபார் எனி இன்டிஜர் q, க்யூவோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்கான். இந்த 107 இந்த மாதிரி எழுதினான். ஸோ இதுதான் வந்து ஃபோர்த்து சம்மு. இவ்வளோ தான், சிம்பிளாக முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம எழுத போகிறது ஃபிஃப்த்து சம்மு. ஃபிஃப்த்து சம் பாருங்கள். இஃப் m + 1th term of an AP is twice the n + 1th term. இது m, இது n. ஓகேங்களா? m + 1th term of an AP is twice the n + 1th term. Then prove that 3m + 1th term is twice the m + n + 1th term அப்படின்னு கேட்டிருக்கான். ஓகேங்களா? ஸோ அந்த கொஸ்டினை நான் அப்படியே எழுத போகிறேன். என்ன கேட்டிருக்கான், m + 1th டேர்முக்கும் n + 1th டேர்முக்கு என்ன டிஃப்ரெண்ட், டுவைஸ் த n + 1th டேர்ம் அப்படின்னு கேட்டிருக்கான். ஓகேங்களா? ஸோ அப்போ நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா என்ன இருக்குது, tn = a + n - 1 × d. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்முலாவை ரெண்டு சைடுமே நான் அப்ளை பண்ண போகிறேன். tm + 1க்கு பதிலாக a + n-க்கு பதிலாக m + 1 - 1 அப்படியே போட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதெல்லாம் ப்ளஸ் மைனஸ் தான். d = 2 × a + n-க்கு பதிலாக n + 1. அடுத்தது இந்த -1 × d. ஸோ +1 - 1 கேன்சல், +1 - 1 கேன்சல். a + md = 2 × a + nd. இது அதே நான் என்ன எழுதுகிறேன், இங்கே இருக்கக்கூடியதில் 2 உள்ள மல்டிபிள் பண்ணுங்கள், 2a + 2nd. ஓகேங்களா? ஸோ a + md = 2a + 2nd. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஏவை மட்டும் ஒரு சைடு கொண்டு வரேன். ஸோ அந்த 2 எந்த சைடு வரும்போது -2aன்னு வரும். அதனால் எனக்கு ப்ளஸில் வரணுன்றக்காக இந்த ஏவை அந்த சைடு கொண்டு போகிறேன். ஸோ அந்த சைடுக்கு கூட 2a அப்படியே இருக்குது, அப்படியே எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறேன். பட் 2a அப்படியே இருக்குது, இந்த a அந்த சைடு போகும்போது -a ஈக்குவல் டு இந்த சைடு இருக்கக்கூடிய md அப்படியே இருக்குது, இந்த nd இங்கிட்ட வரும்போது -2nd. ஸோ இதை டியை காமனாக எடுங்க, m - 2n. ஓகேங்களா? ஸோ அப்போ 2m - a, a ஈக்குவல் டு d × m - 2n. ஓகேங்களா? இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதுலேயே நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்கா, 3m + 1th term is twice the m + n + 1th term. ஓகேங்களா? ஸோ எடுத்து எழுதுறேன் அப்படியே. t × 3m + 1th term = twice the t × t of m + n + 1th term. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவை தான் இங்கேயும் அப்ளை பண்ணுறேன். n-க்கு பதிலாக 3m + 1 போட்டு பாருங்கள். a + n - ஸோ n-க்கு பதிலாக 3m + 1 - 1 × d = 2 × a + n-க்கு பதிலாக இது ஃபுல்லாக m + n + 1 m n - 1 × d. இந்த ப்ராக்கெட் இங்கே க்ளோஸ் பண்ணிக்கேன். இதை ஃபுல்லாக எடுத்து பார்த்தீங்கன்னா +1 - 1 கேன்சல். ஸோ a + 3m × 3md = 2 × a + md + nd. ஓகேங்களா? இந்த a அப்படியே எழுதியிருக்கேன், m × d md, n × d nd. ஸோ இப்போ இந்த ஏவுக்கும் இந்த ஏவுக்கும் நான் வந்து என்னது, இங்கே இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை
சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஃப்ரம் 1 ஏக்கு பதிலாக டி இன்ட்டு எம் மைனஸ் 2n ப்ளஸ் 3md ஈக்குவல் டு எம் 2 இன்ட்டு ஏக்கு பதிலாக டி இன்ட்டு எம் மைனஸ் 2n ப்ளஸ் எம்டி ப்ளஸ் என்டி. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை நான் வந்து இந்த டியை உள்ள மல்டிபிள் பண்ணுங்கள். எம்டி மைனஸ் 2nd ப்ளஸ் 3md ஈக்குவல் டு இந்த 2 அப்படியே உள்ள மல்டிபிள் பண்ணுங்கள். 2dm. ஸோ 3 போட்டிங்கன்னா 2md மைனஸ் 2 இன்ட்டு 2 4. ஸோ ஆக்சுவலாக இது வந்து இந்த 2 டம் மல்டிபிள் பண்ணி அதுக்கப்புறம் இதை மல்டிபிள் பண்ணுறேன். ஸோ 2d இன்ட்டு எம் 2md 2d இன்ட்டு மைனஸ் 2n மைனஸ் 4nd. ஓகேங்களா? ப்ளஸ் இந்த 2 வந்து எல்லாத்துக்கும் காமன். ஸோ அப்போ இந்த இடத்துலையும் மல்டிபிள் பண்ணும்போது 2md ப்ளஸ் 2nd. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த எம்டி என்டி எல்லாத்தையுமே ஒரே மாதிரி நான் கொண்டு வர போகிறேன். அதாவது இந்த சைடு உள்ளதை மட்டும் இங்கே ப்ராசஸ் பண்ணுறேன், இது மட்டும் இங்கே ப்ராசஸ் பண்ணுறேன். எக்ஸ்சேஞ்செலாம் பண்ணக்கூடாது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எம்டி ப்ளஸ் 3md 4md மைனஸ் 2nd ஈக்குவல் டு 2md 4md மைனஸ் 4nd ப்ளஸ் 2nd மைனஸ் 2nd. ஸோ ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா ஈக்குவலா? ஓகேங்களா? ஸோ ரெண்டு சைடுமே ஈக்குவல் அப்படின்னா நமக்கு என்ன தெரியும், அங்கே கொடுத்துருக்கக்கூடிய இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா